வாங்க கதை கேட்போம். வாங்க வாங்க கதை கேட்போம். ஊயூ. பொங்கல் பண்டிகை காலம். பொழுது சாய்ந்த நேரம். கடை வீதி எங்கும் மக்கள் கூட்டம். பலவித கடைகள் இருந்தாலும் அந்த ஒரு பெரிய துணிக்கடையில் மட்டும் கூட்டம் அலைமோதியது. அங்கே ஒரு கூட்டு குடும்பம் 3 கார்களில் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் அக்கடையில் துணிகள் எடுக்க இரவு நேரமாகிவிட்டது. அக்குடும்பத்தில் ஒரு 6 வயது சிறுமியும் இருந்தாள். அவள் துணிக்கடையில் அங்குமிங்கும் விளையாடி கொண்டிருந்தாள். யாரும் கவனிக்காத நேரத்தில் துணி மாற்றும் அறையில் ஒளிந்து கொண்டாள். அவள் குடும்பத்தினர் வீடு திரும்புகையில் பாப்பாவை கவனிக்கவில்லை. 3 கார்களில் ஏதாவது ஒரு காரில் இருப்பாள் என விட்டுவிட்டனர். கடையும் மூடப்பட்டது. அவளோ புத்திசாலி குழந்தை, தனியாக உள்ளோம் என பயப்படவில்லை. மாறாக துணிக்கடையில் அவளுக்கேற்ற துணிகளை மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தாள். அன்றிரவு அத்துணிக்கடையில் திருட ஒரு திருடன் வந்தான். அவன் கடையின் கல்லாப்பெட்டியை திறக்க முயற்சி செய்தான். அவனால் திறக்க முடியவில்லை. இதை குழந்தை கவனித்தாள். குழந்தையை பார்த்த திருடன் சற்று பதற்றமானான். பாப்பாவோ, ஹலோ மாமா, என்ன நீங்களும் என்ன மாதிரி இந்த கடையில் மாட்டிக்கிட்டீங்களா? நானும் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது விளையாடலாமா என பேசிக்கொண்டே போனாள். திருடனும், ஆமாம் பாப்பா, நானும் மாட்டிக்கொண்டேன் என்று செய்வதறியாமல் தலையை ஆட்டினான். இருவரும் சந்தோஷமாக விளையாடினர். அந்த பாப்பாவும் திருடனும் வாய்விட்டு சிரித்தனர். அந்த திருடனுக்குள் அப்போது ஒரு மாற்றம் வந்தது. ச்ச, என்ன பிழைப்பு இது! சிறுவயதில் நாமும் இக்குழந்தையைப் போலேதானே இருந்தோம். ஏன் இந்த திருட்டு பிழைப்பு நமக்கு? இனி நாம் உழைத்து வாழ வேண்டும் என நினைத்தான். அக்குழந்தை அசதியில் தூங்கிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் தாத்தா அந்த பாப்பாவை தேடி வந்தார். பாப்பா கண்விழித்து, தாத்தா, எங்கே போனீங்க? ஏன் என்னை கூட்டிக்கிட்டு போகலை? இந்த மாமா கூட தான் நான் விளையாடிட்டு இருந்தேன் என கூறினாள். தாத்தாவும், ரொம்ப நன்றி தம்பி, உங்கள் வீடு எங்கே இருக்குப்பா, நான் இறக்கிவிட்டு போகவா என கேட்டார். பாப்பா தாத்தாவிடம், தாத்தா, இந்த மாமாவுக்கு யாரும் இல்லையாமா, வேலை இல்லாமல் தனியாக தான் இருக்காரு. இவருக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுங்க தாத்தா. இந்த மாமாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கலாம். எனக்கு இந்த மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பாப்பா கூறினாள். திருடன் தனக்கு மாமா என்ற மரியாதை கிடைத்ததை எண்ணி ஆனந்தம் கொண்டான். இதைத்தான் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று கூறுகிறார். என்ன குழந்தைகளே, திருக்குறள் நமக்கு சொல்லுற செய்திய நம்ம உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.